63 நாயன்மார்கள். பொன்னி நதியால் வளம் பெற்று விளங்கும் ஓரூர் திருத்தலையூர். இத்தலம் திருச்சி அருகில் உள்ளது. இத்தலத்தில் பிறந்தவர்தான் உருத்திர பசுபதி நாயனார். 63 நாயன்மார்களில் ஒருவரான உருத்திர பசுபதி நாயனார் பற்றி இங்கு காணலாம். அந்தணர் மரபில் பிறந்த பசுபதியார் சிறுவயது முதலே சிவனின் வேதங்கள் யாவும் கற்று சிவன் மீது தீராத அன்பு கொண்டிருந்தார். சுந்தரமூர்த்தி நாயனார் பாடிய திருத்தொண்டு துறையில் முருகனுக்கும் உருத்திர பசுபதிக்கும் அடியேன் என்று பாடியுள்ளார். சிவன் மீது அதிக அன்பு கொண்ட உருத்திர பசுபதி நாயனார் சிவன் கோயில் அருகிலுள்ள தாமரை குளத்தில் தன் தலை மட்டுமே தெரியுமாறு நின்று மிக உயர்ந்த மந்திரமான ருத்திர மந்திரத்தை இரவு பகல் பாராது சிவசிந்தனை மட்டுமே கொண்டு உச்சரித்தார். சிவனின் மிகுந்த அன்பை பெற்று முக்தி நிலை அடைந்தார். சிவனின் மிக சக்தி வாய்ந்த மந்திரமான ருத்திர மந்திரத்தை உச்சரித்து முக்தி நிலை அடைந்ததால் இவர் ருத்திர பசுபதி என்று அழைக்கப்பட்டார். உருத்திர பசுபதி நாயனார் தாமரை குளத்தில் தியானம் செய்யும் போது அக்குளத்தில் உள்ள தாமரை மலர்களில் ஒன்றாகவே அவரின் முகம் மலர்கிறது என்று நாயனாரை வர்ணனை செய்கிறார்கள். உருத்திர பசுபதி நாயனாரின் பூஜை நாள் புரட்டாசி மாதம் அஸ்வினி நட்சத்திரம். அவதாரத்தலம் தலையூர், முக்தித்தலம் தலையூர். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.